டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து 48 கிராம மக்கள் கண்டன கூட்டம் நடத்தி வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், தற்பொழுது அந்த கூட்டம் யாருடைய தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? சுமார் எத்தனை பேர் அந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள்? விவரங்கள் என்ன? ராதா, மதுரை மாவட்டம் மேலூர் அருகே நாயக்கர்பட்டி அரிட்டாபட்டி பகுதியில இந்த மத்திய அரசின் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைப்பதற்காக இந்துஸ்தான் துணை நிறுவனத்தின் வேதாந்தா துணை நிறுவனத்தின் இந்துஸ்தான் ஜிங் நிறுவனம் அனுமதி பெற்றுள்ளதாக தகவலானது வெளியானது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ச்சியாக இந்த அரிட்டாபட்டி மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பொதுமக்கள் தொடர்ச்சியாக எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். இந்த தொடர்ச்சியாக இன்று மேலூர் அருகே வல்லாளப்பட்டி கிராம மந்தையில் அமைந்திருக்கக்கூடிய பிள்ளிமலையாண்டி கோயில் முன்பு அரிட்டாபட்டி அழகர் கோவில் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய 48 கிராம மக்கள் மற்றும் பிரதிநிதிகள் ஒன்று கூடி இந்த டங்ஸ்டன் கனிம சுரங்கம் இந்த பகுதியில் அமைக்கக்கூடாது என தெரிவித்து கண்டன கூட்டமானது தெரிவித்து வருகிறார்கள். அதாவது இந்த அரிட்டாபட்டி பகுதியானது தமிழக அரசால் பாரம்பரிய பல்லுயிர் தலமாக அறிவிக்கப்பட்டது. இங்கு கழுகுமலை, களிஞ்சிமலை, நாட்டார் மலை என 7 மலை குன்றுகள் அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 3000 ஆண்டுகளுக்கு முந்தைய புராதன சின்னங்கள், 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழ் கல்வெட்டுகள், குடைவரை கோயில்கள், பிற்கால பாண்டியர்கள் வரலாறு உள்ளிட்ட பல்வேறு தொல்லியல் எச்சங்கள் இந்த பகுதியில் கிடைக்கின்றன. இது தவிர 200க்கும் மேற்பட்ட சுனைகள், சிறிய அளவிலான ஏரிகள், பல்வேறு தடுப்பணைகள், அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் தென்னிந்தியாவில் மட்டுமே காணப்படக்கூடிய அரிய வகையாக இருக்கக்கூடிய இந்த லகுடு பால்ஸ் என்று சொல்லக்கூடிய கழுகு வகையை சேர்ந்த பறவை இனங்களும் இந்த பகுதியில் வசித்து வருகின்றன. உணவு சங்கிலியினுடைய முக்கிய ஆதாரமாக இந்த பகுதியிலானது அனைத்து விலங்குகளுமே இருப்பதாக இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் பறவை இனங்கள், அழுங்கு, மலைப்பாம்பு, தேவாங்கு, புள்ளிமான் உள்ளிட்ட பல்வேறு உயிரினங்கள் வாழ்ந்து வருவதால் இந்த பகுதியில் கனிம சுரங்கமானது அமைக்கப்பட்டால் இங்கு வேளாண் பகுதி முழுமையாக பாதிக்கப்படும். அது மட்டுமல்லாமல் சூழலியலுக்கும் மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஏற்படும் என இப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்து இந்த திட்டம் தங்களது பகுதியில் செயல்படுத்தக்கூடாது என தெரிவித்து இந்த கண்டன கூட்டமானது நடத்தி வருகிறார்கள். தொடர்ச்சியாக நாளை மேலூர் ஒருபோக பாசன விவசாயிகள் சங்கம் சார்பில் மேலூர் பேருந்து நிலையம் முன்பு கடையடைப்பு மற்றும் போராட்டமானது நடத்த உள்ளனர். ராதா, வேளாண் மற்றும் பல்லுயிர்கள் பாதிக்கப்படும் என்பதால் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து 48 கிராம மக்கள் கண்டன கூட்டம் நடத்தி வருகின்றனர். கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்.